சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க கட்சியோட எம்பி இந்துக்களை வந்து புண்படுத்தும் விதமா பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார் அவர் சொன்னதை வந்து ஜீமானே சரிதான், அந்த கருத்து நல்ல கருத்து தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காருங்களே சார். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க சார். உங்களுடைய வீடியோஸ் எதுவுமே 1K மேல போக மாட்டேங்குது. இது எப்போ சார் போகும் சார்? அட்லீஸ்ட் மில்லியன் வியூஸ் ஏதாவது ஒரு வீடியோவாவது போகுமா சார்? சொல்ல முடியுமா சார்? சார் உங்களுக்கு முதுகெலும்பே இல்லைன்னு எதிர்கட்சியெல்லாம் சொல்றாங்க சார். உண்மையா? யார் சொன்னா முதுகெலும்பு இல்லைன்னு? யார் சொன்னா? தெரியுதா முதுகெலும்பு? தெரியுதா? பாருங்க பாருங்க, முதுகெலும்பு தெரியுதா? சும்மா ஏதாவது சொல்லணும், ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். ஓகே சார், ஓகே சார். நீங்க இந்த அறநிலைத்துறையில இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் வந்து கண்டு காணாத மாதிரி இருக்கீங்க, எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு சார். வெள்ளவா கொண்டுறேன் சார். வெள்ளவா சார் இல்லை சார். சார் 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 மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முத அறிமுகப்படுத்தினது நீதி கட்சி தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போதிய நிதி இல்லாதனால இந்த திட்டத்தை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சராக வந்த காமராஜர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது மூலிமா தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சராக வந்த எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, இந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றம் கொடுத்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவருக்கு அப்புறமா வந்த எல்லா முதலமைச்சர்களுமே இந்த திட்டத்துக்கு கூடுதல் பலம் கொடுத்தாங்களே தவிர இந்த திட்டத்தை ஒழிக்கல. இது மூலிமா தமிழ்நாட்டில் கல்வித்திறன் அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு. இப்போ இந்த வரிசையில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிற்றுண்டி உணவத்தையும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாணவர்களுக்கு காலையிலையும் டிஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிற சில நல்லது கேட்டதையும் நாங்கள் ட்ரோல் பண்ண போகிறோம், அதையும் வாட்ச் பண்ணுங்க. தலைவர் வந்துட்டார். தலைவர் வந்துட்டார். தலைவர் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி, ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த கல்வியை வந்து போராடி பெற்றிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்வி நம்ம சாதாரணமாக வாங்கல, போராடி பெற்றிருக்கோம். அதனால இந்த கல்வியை உங்கள்ட்ட இருந்து யாராலையுமே பிரிச்சுக்க முடியாது, எடுத்துக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. இது உங்க கல்வி. நீங்க நல்லா படிச்சு நீங்க உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும், சரிங்களா? உங்கள்ட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. ஓகேவா? சிற்றுண்டி திட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம வந்து காலை சிற்றுண்டியை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? ரிமோட் எடுங்க. ரிமோட்டா தலைவர்? இது மாளிகையில் தலைவர் திட்டம். அதாவது நீங்களும் ஒரு வாய் அப்படி சாப்பிட்டு ஆரம்பிச்சு வைக்கணும். சாப்பிடலாம். ஆமாமா, சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் வந்துருச்சா? கேமராலாம் வந்துருச்சா? கேமரா வந்துருச்சு தலைவர். எல்லாம் வந்துருச்சு. எல்லா கேமரா வச்சுக்கோங்க. ஸ்டில் கேமரா எல்லாம் வந்துருச்சு. வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த கேமரா என்னது? அது 5D தலைவர். 5D. ஆமா. இந்த கேமரா இது R6 தலைவர். புதுசா ஏதாவது இந்த ஆரி ஏதாவது அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல? அது குவாலிட்டி, அது அடுத்த வாட்டி கொண்டு வந்தலாம். அடுத்த வாட்டி இது கொஞ்சம் குவாலிட்டி எல்லாம் மீடியா வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. போலாமா? போயிடலாம் தலைவர். சாப்பாடு எடுங்க. சாப்பாடு தலைவர் ரெடியா இருக்கு. சூடா சாம்பார் சாதமா காலையில? ரவா உப்புமாவா? ஆமா. சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிடுங்க. என்னையா கரும இப்படி இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு? மனுஷன் சாப்பிட முடியுமா? நீங்க கொடுத்த நிதியில இவ்வளவுதான் தலைவர் போட முடியும். அப்படியா? சரி. தண்ணி எடு. சீக்கிரம் எடு. சாப்பாடு வச்சுமா? என்ன இது சாப்பிட முடியாது, சரியா? போது, இதுக்கு மேல முடியல, ஃபுல்லா இருக்கு. எல்லாம் வீடியோ பார்த்து வீடியோ எடுத்தாங்க தலைவரே. கேமரா பாக்குறாங்களோ? பார்த்துட்டாங்க தலைவரே. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். நீ அப்படியே சமாளிச்சுக்க, சரியா? நான் சமாளிக்கவா? எல்லாம் மீடியா பாக்குறாங்க, நீ அப்படியே சமாளிச்சுக்க. நான் கிளம்புறேன். சமாளிச்சுக்க, அப்படியே சமாளிச்சுக்க, கொஞ்சம் சமாளி. மீடியா பார்த்து என்ன அவங்களாம் எதுவும் மாற்ற முடியாது. குழந்தைங்கள வேணா கொஞ்சம் மாற்றலாம். குழந்தைங்களா, தலைவர் தட்டிலேயே கை கழுவிட்டாருன்னு யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. அவர் அடுத்தடுத்து நிறைய வேலைக்கு போறாரு, வர வழியில வேற நிறைய சாப்பிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து பெரிய ஆள், அதனால டக்குன்னு கிளம்ப வேண்டியதாயிருச்சு. நீங்களாம் உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைக்கிற உணவை நல்லா சாப்பிடணும். இன்னும் என்னென்ன கிருத்திரமான காத்திருக்கானோ. செய் அந்த சின்ன பையன் என்னைய பார்க்கறான் பாருங்க. அவன் தான் வர சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்கான், வர சொல்லுங்க. கியூட்டா இருக்கான். வாங்க வாங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 7th standard. 7th? சூப்பர். இது டவுசரா? சரி. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு பப்பு. பாரு, என் பேரும் பப்பு. செல்ஃபி எடுத்துக்கலாமா? நான் யாரும் தெரியுமா? ஃபியூச்சர் PM. பாரு, சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா? டாடியா? சரி, நம்ம போமா. சரி, நல்லா படிக்கணும். போ. அந்த வயசானவர் கூப்பிடு. வா.
செல்ஃபி எடுக்கணுமா செல்ஃபி எடுக்கணுமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு நாயகன் அவதரிச்சுட்டான். இனி பல சம்பவங்களையும் சரித்திரங்களையும் புரட்ட போகிறான். தலைவரே விஜய் டிவி ப்ரோமோ தானே? சரி சரி, அது சும்மா அது நல்லா இருந்துச்சு, அது நடக்கும் ரீல்ஸ்லாம் போட்டாங்க. சரி போ போ போ. அடுத்து இந்த யாத்திரை முடிகிறப்ப நான் தான் அடுத்த பிஎம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை. சாவி எங்க மேல உரியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த அந்த மாரியாத்த முன்னாடி அவன் தலையை சீவனால ஒரு நிமிஷம் போன் வருது. சொல்லு. ஹலோ பப்பு. சொல்லு. கோவா சரக்குல ஏத்திட்டாங்களா? சார் நினைச்ச அந்த பெரிய ஏதாவது ஏத்துறதே வேலை. இந்த யாத்திரையில நான் வந்து கோரிக்கையா வைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இல்ல பப்பு. இந்த கோவால ஒரு 11 எம்எல்ஏ இருந்தாங்களா நமக்கு? என் தங்கங்க அந்த 11 எம்எல்ஏவும் என் சிங்கங்க. சொல்லு, என்ன செஞ்சாங்க? ஏதாவது சாதிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. அந்த 11ல 8 பேரு அங்கிட்டு போயிட்டாங்க சங்கி கூட்டத்துக்கு. என்னையா சொல்ற? ஆமா. சரி விடியா, அவங்க போறாங்க. அந்த முன்னாள் முதல்வர் இருக்கான்ல, அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். விசுவாசம் அவன். ஐயோ பப்பு, கூட்டு போனது முன்னாள் சிஎம் தான். அவனை வர சொல்றா. நான் கூப்பிட்டேன், வர சொல்றான். ஓ சரி சொல்றேன். டேய் இங்க வாடா, இந்த பக்கம் வாடா. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? வந்து உங்ககிட்ட தான் இருப்பேன், என் கூட இருப்பேன்னு சொன்னேன். கூட தான் இருப்பேன். எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த சுங்கி கூட போக மாட்டேன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். எல்லா எம்எல்ஏயும் பார்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னல. ஆமா, அன்னைக்கு ஒரு டைலாக் சொன்னியே, என்ன டைலாக் சொன்ன? அது போய் சாமி கிட்ட கேட்டேன். சாமி என்ன சொன்னுச்சுன்னா, பப்பு கூட இருந்து அதான் அவனுக்கு கரெக்டான இடம், இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் பிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு சாமி சொன்னாருன்னு என்கிட்ட அந்த டைலாக் சொன்னேன். இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு சுங்கி கூட போனேன்? நேத்து போய் சாமியை பார்த்தேன். நேத்து போய் சாமி பார்க்கும்போது சொல்லுது, நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் தெரியாம ஏதோ கன்ஃபியூஷனா சொல்லிட்டேன், நீ வந்து சங்கி சைடே போயிடு, அதான் உனக்கு சேஃபா இருக்கும், உனக்கு வந்து பத்திரமான இடம் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் நான் இப்போ சங்கிக்கு போறேன். இந்த பப்புவை பத்தி ஏதாவது சொல்லுச்சா? சொல்லுச்சு. என்னன்னா, அவனே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கான், நீ அவன் பின்னெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காத, உனக்கு தேவையில்ல, டைம் தான் வேஸ்ட், ஒழுங்கா சங்கி கூட போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுச்சு. இதெல்லாம் கடவுள் சொல்லுச்சு. ஆமா, கடவுள் சொல்லுச்சு. இந்த யாத்திரை முடிகிற வரைக்குமாவது எல்லாம் அமைதியா இருக்குடா. எல்லா ஸ்டேட்ல இருக்க நம்ம கட்சி எம்எல்ஏ எல்லாத்தையும் சொல்றா, கெஞ்சி கேட்கறா, காலில் கூட விழுறா. இந்த யாத்திரை முடிகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்குடா. சத்தியமா சொல்றேன், 2024ல இந்த யாத்திரை முடியும் போது நான் தான்டா பிஎம். என்ன இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற, சிரிக்கிறேன்? இவ்வளவு ரணகலத்திலையும் உனக்கு காமெடி கேக்குது பாத்தியா, வேற லெவல். ஓ, நான் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறது உனக்கு காமெடி. சாமி சொன்னது கரெக்டா தான். கேரவன் குத்து கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல அது நான் கேள்விப்பட்டது. இப்ப காட்டுற மாதிரி ஏறா கேரவனுக்கு. தம்பி வீட்டுல யார் இருக்கா? வெளியே வாங்க. சொல்லுங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொத்து வரி ஏத்திருக்கோம், அது மட்டும் வந்து பார்த்து கட்டிட்டீங்கன்னா நான் சொத்து வரி இட்டு வரின்னு வந்து நிக்கிறீங்க, அநியாயமா இல்லையா? போன இடத்த காலையில பேச்ச பாத்தியா? தம்பி, உங்களை கட்டுறீங்களா அப்படின்னு கேட்கல, கட்டுடான்னு சொல்றோம், புரியுதா? கட்டிதான் ஆகணும். என்ன இப்படி கேக்குறீங்க? ஏய், கட்டுறியா இல்ல ஆக்கிரமிப்பு வீடுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி வீட்டை அடிக்கவா? கட்டுறியா இல்லையா? என்ன சொல்ற? ஒரு மாசம் சம்பளம் என்னது? கட்டு, அடுத்த மாசம் வரும்ல, அடுத்த மாசம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்க. கட்டு, சீக்கிரம் கட்டுற. கையில காசு இல்லைண்ணே, வேற அநியாயமா இருக்குண்ணே. தம்பி வாங்க. என்னண்ணே இப்பதானே வந்து சொத்து வரி வாங்கிட்டு போனீங்க, எங்க போயிட்டு ஒண்ணும் இல்லைண்ணே. இல்ல, நான் சொத்து வரியில மறுபடியும் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், சத்தியமா. எனக்கும் மனசு இருக்குல்ல, மனசாட்சி இருக்குல்ல. இந்த வாட்டி வந்தது மின்சார வரியை உயர்த்திட்டோம், அதுக்காக தான் வந்திருக்கேன். மின்சார வரி உயர்த்திட்டோம், கொஞ்சம் கட்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மாதிரி விஷயத்துக்கு அதுக்கு வரி ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு இல்ல தம்பி. இதுக்கு நான் காரணம் நாங்க இல்ல, சென்ட்ரல் சொல்லிட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, நாங்க ஏத்துக்க வாங்குறோம். சொல்லுங்க, நீங்க சொல்லு, நியாயமா சொல்லுங்க. கொடுத்து ஆகணும். ரொம்ப ஓவரா இருக்குண்ணே. கொடுக்கணும் தம்பி, கொடுத்து ஆகணும். வேலை வெட்டியே இல்லைண்ணே, வீட்டுல ஒண்ணுமே இல்லைண்ணே, காசு இல்லைண்ணே சுத்தமா. என்னன்னா இப்படி வந்து வரி கட்டிக்கிட்டு இருந்தா எப்படின்னா என்ன கொடுக்க முடியும்? வேலை வெட்டி இல்லையோ? இல்லண்ணே, எதுவும் காசு கூட இல்லையோ? சுத்தமா இல்லண்ணே எதுவுமே. பாருங்க, வேலை வெட்டி இல்லாத நாய்க்கு எதுக்கு கரண்ட், ஃபேன், சொகுசு வாழ்க்கை? காசை கட்டிட்டு வந்து ஃபியூஸ் வாங்கிட்டு போ. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, லைட்டை போட்டு போங்கண்ணே. இருக்கா இருக்கு, நம்ம தான் ஃபியூஸை போட்டுக்கணுமோ? தம்பி வாங்க தம்பி. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, பீஸை பிடிக்கிட்டீங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க, என்னென்ன இருக்கு எடுத்துட்டு போங்க. இன்னும் என்னென்ன இருக்கோ வேணும்னு எடுத்துட்டு போங்கண்ணே, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கண்ணே.
தம்பி எடுத்துட்டு போங்க. என்னப்பா என்ன பார்த்தா பகல் கொள்ளை அடிக்கிற மாதிரியா இருக்கு? நான் என்ன உங்க ரத்தத்தை உரியிறேனா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? கஷ்டமா இருக்கு தம்பி. சரி போறேன் தம்பி. சரி விடுங்க. இந்த இருங்க தண்ணி குடிங்க. வந்துட்டீங்க வீட்டுக்கு, இந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான் வேற ஒன்று தப்பா நினைச்சிட்டேன். தம்பி இது குடிநீர் தானே? ஆமாண்ணே, குடிக்க தண்ணி தானே. பிடிங்க. இந்த குடிநீருக்கு ஒரு 7% வரி போட்டுருக்கோம் தம்பி. 7%? ஆமா. என்னண்ணே குடிக்கிற தண்ணி இல்லாமண்ணே? ஆமா ஆமா போட்டே ஆகும். நியாயமா இருக்குண்ணே. தம்பி இதுக்கு நாங்க காரணம் இல்ல தம்பி. போதுண்ணே, என்ன சொல்ல போறீங்க? மேல இருக்கவன் தான் காரணம் அப்படிம்பீங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இல்ல இதுக்கு வந்து மேல இருக்கும் காரணம் இல்ல. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிநீர் வரி ஏத்தணும். கடைசி 10 வருஷம் ஏத்தவே இல்ல. இப்ப ஏத்தி இருக்கிறோம். அதனால கட்டிதான் ஆகணும். ஏழைங்க எங்கனே போவாங்க. இதுவே அவங்க ஆட்சியில ஏத்தி இருந்தா என்னென்ன சொல்லியிருப்பீங்க? போர், ஆமா போர், வாங்க கொடியத்துங்க, கருப்பு கொடி தூக்குங்க அப்படின்னு போராடி இருப்போம். பாத்தீங்களா, நீங்களே இப்படி சொல்றீங்க. எங்க ஆட்சியில் அப்படி நடக்கூடாது. அது தப்பு. போராட்டம் நடக்கூடாது. தம்பி இப்ப வரி கட்டுறீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. தம்பி இப்ப என்ன பண்ணீங்க? மூச்சு விட்டனே, முடியல. மறுபடியும் விடுங்க. மறுபடியும் தம்பி மூச்சுக்கு ஒரு 12% வரி போட்டு கொடுங்க. என்ன பகல் கொள்ளை அண்ணா, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க. மூச்சு காத்துக்கெல்லாம் வரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுத்துதான் ஆகணும். காசு கொடுக்குறியா இல்ல மூச்சை பிடிச்சி நிறுத்துறியா? அதெல்லாம் முடியாதுண்ணே, என்னால முடியாது. நிறுத்து. நீ காசு கொடுக்க மாட்டேன், மூச்சை நிறுத்து. இன்னும் ஆளவா? அப்படியே இரு. காசை கட்டிட்டு மூச்சு அங்க என்ன அவன் ரோட்ல நடக்கிறான்? தம்பி அந்த ரோட்ல நடந்தா வரி தம்பி. இந்த வர இருங்க.